சென்னை போரூரை சேர்ந்த ஒரு மல்டி டேலண்ட் யங் ஆர்டிஸ்ட், காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் மோனோ ஆக்ட் மூலமா ஸ்டேஜ்ல எமோஷனை நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மர். ஆக்டிங் மட்டும் இல்ல, ரைட்டரும் கூட. ஸோ ஆடியன்ஸ் இந்த ஸ்டேஜ்ல பிரித்திஷா பெரிய கைத்தட்டலோட வரவேற்கலாம். நீங்க இத்தனை பேர் நின்று இந்த மழையிலையும் ரசிச்சு கேட்டுட்டு இருக்கிறத பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிகள். யா, லெட்ஸ் வெல்கம் பிரித்திஷ் டு தி ஸ்டேஜ். கம்பன் கோயிலிலும் வள்ளுவன் வழியிலும் புகுந்து வந்து எத்திசையும் பரவும் தித்திக்கும் செந்தமிழை தொட்டு வணங்கி துவங்குகிறேன். இங்க எல்லாருக்கும் சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிலப்பதிகாரம்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது கோவலன் கண்ணகி, இவங்க 2 பேர் தான். அப்படி கண்ணகி தன்னுடைய கணவனான கோவலனை கொன்னுட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே அங்க என்ன நடந்தது அப்படின்ற காட்சியை தான் இப்ப நான் ரீக்ரியேட் பண்ண வந்திருக்கேன். நான் தான் கண்ணகி, என் கையில இருக்கிறதா சிலம்பு. கண்ணில் நீருடனும் கையில் சிலம்பை ஏந்தி வந்திருக்கிறேன் என்று உமது மன்னனிடம் கூறுங்கள். முத்து பிறல்கின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் பெண்ணகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியை நேரிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமதனை மூவியாக்க வந்திருக்கும் மன்னவனே, என் முறையீட்டை கேட்பதன் முன், என் பெயரை கேட்பதன் முன் நான் யார் என்று முழுமையாக தெரிந்து கொள். புறாவுக்கு உடல் தந்து பெருமை பெற்ற மன்னனது வரலாற்றை, தேர்காலில் தன் மகனை இட்டு நீதிதனை காப்பாற்றிய மனுநீதி சோழனது பெருங்கதையை, பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள் பெருவணிகன் பூம்புகாரே எனது ஊர், என் பெயர் கண்ணகி, கையில் தனிச்சிலம்பு ஏந்தி வந்திருக்கும் கண்ணகி, உண்மை அறியாமல் உன்னால் கொலையுண்ட கோவலனின் மனைவி கண்ணகி. வறுமையின் கைகள் கழுத்தை நெரித்த காரணத்தினால் என் ஒற்றை சிலம்பை விற்க சென்ற மணவாளனை நீதி மண்டபத்தில் விசாரிக்காமல் கோவில் மண்டபத்திலே சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்களே, இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா அரசு? கூற மாட்டீர்கள் அல்லவா? நீங்கள் கூற தேவையில்லை. இதோ அறம் கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மறவர் குடி பிறந்த மாவீரர்கள் இருக்கிறார்கள், மக்கள் பிரதிநிதிகள், இந்த நாட்டின் குரல்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறட்டும் என் கணவன் என்ன குற்றம் செய்தான் என்று. நீங்களும் கூற மாட்டீர்கள் அல்லவா? நீங்களும் கூற மாட்டீர்கள் அல்லவா? இல்லை பாண்டியா, நிறுத்து. என் கணவன் குற்றமற்றவன். என் கணவன் குற்றம் செய்யவில்லை. நான் காக்க மன்னா, நீ வீர் நான் காக்க. என் கணவன் குற்றமற்றவன். அவன் கையில் இருந்தது கோப்பெருந்தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. ஆம், கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. இல்லை, போதும், நிறுத்து பாண்டியா. இதற்கு மேல் பேசினால் மறுவாதை கெட்டுவிடும் உனக்கு. என் கணவன் உண்மையில் குற்றமற்றவன். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு, அதற்கு மரண தண்டனை. இது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. ஆதாரம் வேண்டுமா? இதோ என் கையில் இருக்கும் சிலம்புதான் ஆதாரம். ஓ, அடையாளம் வேண்டுமா? இப்படி 1000 கேள்விகள் கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரே ஒரு கேள்வி நேருக்கு நேர நத்தானை பார்த்து கேட்டிருந்தால் நீதிமயவா நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கும் நிலைத்திருக்கும், என் நத்தானின் உயிரும் தங்கியிருக்கும். இதற்கு மேல் நிரூபித்து என்ன பயன்? இதற்கு மேல் நிரூபித்து என்ன பயன்? வெட்டுண்ட தலையை ஒட்டி தருவீரா மன்னா? வெட்டுண்ட தலையை ஒட்டி தருவீரா? என் கணவனை கொன்று விட்டாயே பாண்டியா. ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்று விட்டாயே. விடமாட்டேன் பாண்டியா, உன்னை விடமாட்டேன். இப்படியே ஒப்பாரி பாடிவிட்டு வீட்டுக்கு சென்று விடுவேன் என்று மட்டும் நினைக்காதே. உன் சிலம்பில் உள்ளது, உன் மனைவி சிலம்பில் உள்ளது முத்துக்களா மாணிக்க பிறல்களா? இதோ என் சிலம்பில் உள்ளது என்னவென்று நீயே தெரிந்து கொள். பார்த்தாயா பாண்டியா, மாணிக்க பிறல்களை பார்த்தாயா? அது மாணிக்க பிறல்கள் மட்டுமல்ல, நீதியின் கண்கள் வெடிக்கும் இரத்த துளிகள். ஆம், இரத்த துளிகள். இதற்கு மேல் உன்னிடம் என்ன பதில்? கூறு. என் கணவனா குற்றவாளி? மாசு படரவும் மாநில மிகவும் நீதி புரிந்த உனக்கு செங்கோல் எதற்காக?
மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? வேந்தர் குலத்திற்கே இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்றக்குறை எதற்காக? அழு, என்னை காலமெல்லாம் அழ வைத்த காவலனே அழு. என் கணவன் இறந்த பொழுது நானும் இப்படித்தானே அழுதிருப்பேன். விடமாட்டேன். நீதி தவறிய இந்த மதுரை எரியட்டும். நீதி தவறிய இந்த மதுரை எரியட்டும். நீதி தவறிய இந்த மதுரை எரியட்டும். எரிகிறது, நன்றாக எரிகிறது, கொழுந்து விட்டு எரிகிறது. என் கணவனை கொன்ற இந்த மதுரை எரியட்டும். தேங்க்யூ so much. ரொம்ப நல்லா இருந்தது பிரித்திஷ். மதுரையை திரும்பி பார்த்த மாதிரி இருந்தது.